அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம நவகிரக தவம்னு சொல்லுவாங்க. நவகிரகம் நம்ம உடம்புல இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், வலது நாசியால் காற்றை உள்ளே இழுக்கணும். அப்படி இழுத்து ஆக்கினா அப்படின்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் நிறுத்தணும். விடும் பொழுது மூலாதாரம் நல்லா விடணும். காற்று நல்லா விடும்போது சுத்தமாக காற்று வெளியே விடணும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். அடுத்து இடநாசியால் காற்றை உள்ள இழுக்கணும். அப்படி இழுத்து ஆக்கினா அப்படின்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் நிறுத்தணும், ஒரு 10 செகண்டு. விடும் பொழுது சுவாதிஷ்டானம் அப்படின்னு விடணும். அப்புறம் இழுக்கும்போது ஆக்கினா அங்கே ஒரு 10 நிமிஷம் இல்லை 10 செகண்டு நிறுத்தணும். நிறுத்தி மணிபூரகம் அப்படின்னு விடணும். மணிபூரகம் அப்படின்னு விடணும். அப்புறம் காற்றை இழுக்கணும். இழுத்து ஆக்கினா அப்படின்னு சொல்லணும். விடும்போது அநாதகம் அப்படின்னு விடணும். காற்றை இழுக்கணும். இழுத்து ஆக்கினா அப்படின்னு இருக்கணும். விடும்பொழுது விசுத்தி. விசுத்தினா இந்த இடம் கருத்து ஞானம் பெறக்கூடிய இடம். தைராய்டு சுரப்பி நல்லா இருந்தால் சரியாயிடும். தைராய்டுக்கு நிறைய மருந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த மருந்தெல்லாம் இது தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு இந்த வழிபாடு செய்யும்போது அந்த தைராய்டு சரியாயிடும். அந்த விசுத்தி சக்கரம் சொல்லிட்டுன்னு சொன்னால் தைராய்டு சரியாயிடும். அது லாக்கில் இருக்கும்போது தைராய்டு வருது. அதுபோல் காற்றை இழுக்கணும், ஆக்கினான்னு சொல்லணும். காற்றை விடணும், நல்லா விடணும். விடும்போது ரொம்ப நேரம் விடணும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வரக்கூடிய காற்று 100% நம்ம இழுக்கிறோன்னு சொன்னால் அதில் 20% தான் அமிர்த காற்று இருக்குது. விஷக்காற்று 80% இருக்குது. அப்போ நம்ம உள்ளே இழுக்கும்போது நம்ம நுரையீரல் என்ன பண்ணும், நல்ல காற்றை எடுத்துக்கும், விஷக்காற்றை வெளியே தள்ளும். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், விடணும். அதை விட கற்றுக்கணும். நல்லா அந்த வகத்தை சுருக்கணும்னா அந்த காற்று வெளியேடும். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஈயம் பூசுறவங்களும் இருப்பாங்க. அந்த ஈயம் பூசுறவங்க கையில் ஒரு இது வச்சுருப்பாங்க. அப்படி விரிப்பாங்க, அப்படி சுருக்கினாங்கன்னா காற்று உள்ளே போகும். இப்படி விரிப்பாங்க, அப்படி சுருக்கினாங்கன்னா அந்த காற்று உள்ளே போகும். அங்கே அடுப்பு நல்லா எரியும். அவங்க ஒரு இது போட்டிருப்பாங்க உலகடை மாதிரி, அதில் வச்சு தான் ஈயம் பூசுவாங்க. அதுபோல் ஈயம் பூசுகிறவங்க அந்த அந்த ஒரு சாப்பு மாதிரி இருக்கிற ஒரு பையை கையில் வச்சுக்கிட்டு அப்படி சுருக்கி அப்படின்னும் அப்படி விரிப்பாங்க, சுருக்குவாங்க. காற்று நல்லா உள்ளே போகும். அந்த அடுப்பு நல்லா எரியும் உலகடம். அதுபோல் நாம் இழுக்கும்போது ஆக்கினா, விடும்போது ஒவ்வொரு சக்கரமாக சொல்லினே வரணும். இப்போ ஆக்கினிக்கு வந்துட்டோம், ஆக்கினா. அதன் பிறகு விடும்போது ஆக்கினா தான். ஏன்னா ஆக்கினில் இருக்கிறோம். அப்புறம் இழுக்கிறோம், துரியம். விடுறோம், அதான் விடும்போது துரியம். அப்புறம் இழுக்கிறோம், ஆக்கினா துரியாதீதம். விடும்போது துரியாதீதம். இழுக்கிறோம், ஆக்கினா. விடும்போது சக்திகலம். அப்புறம் இழுக்கிறோம், ஆக்கினா. கொஞ்ச நேரம் நிறுத்துறோம், அப்புறம் விடுறோம், சிவகலம். இப்போ 9 நவகிரகங்களுக்கு நாம் இப்போ சென்று வந்துட்டோம். இந்த உடம்புல மூலாதாரத்தில் தான் அந்த முதல் சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை இயக்கணும் போது மூல நோய்கள், அந்த மூலாதார நோய்கள் அறவே இருக்குது. அது சரியாயிடும். ஒரு நாளில் சரியாகுது, இது வருஷக்கணக்கில் செய்யணும். ஏன்னா என்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வாரம் செஞ்சுங்க, ஒன்றும் சரியாகல அப்படின்னு. ரொம்ப நாள் செய்யணும். 6 மாதத்துக்கு மேலே தான் உனக்கு முன்னேற்றம் தெரியும். மூலாதாரம் சுவாதிஷ்டனம் அது செஞ்சாக்கா புத்திர பாக்கியம் உண்டாகும். பெண்களாக இருந்தால் கருப்பை நோய்கள் குணமாகும்.
ஆண்களாக இருந்தால் விந்து பை நோய்கள் குணமாகும், விந்து சக்தி அதிகமாகும், சுக்கிலம் பெருகும், ஆண் மலடு பெண் மலடு நீங்கும். மணிபூரகம், மணிபூரக சக்கரம் என்ன செய்யும்? ஜீரண மண்டலம், அங்கே தான் ஜீரணம் நடக்கும், ஜீரணம் நல்ல முறையில் நடக்கும், சுகர் வராது, நல்ல சர்க்கரை உற்பத்தி ஆகும், கெட்ட சர்க்கரை இருக்காது, கல்லீரல் மண்ணீரல் குணமாகும். அந்த மணிபூரகத்தை இயக்கும்போது ஏகப்பட்ட சக்தி இருக்குல்ல. அநாதகம், இந்த இடத்துல அநாதகம், நெஞ்சுக்குழியிலேருந்து ஒரு ஜானுக்கு கீழே அநாதகம். அந்த சக்கரத்தை தினமும் இயக்கணும்னா இந்த கேன்சர் வராது. தீனிப்பை புண், தீனிப்பை புண், அங்கே தான் தீனிப்பை இருக்குது, அந்த புண்ணு வராது. அந்த புண்ணு வரலன்னு சொன்னால் மூச்சு திணறல் இருக்காது. அந்த தீனிப்பை நல்லா இருந்ததுன்னா நம்ம மூச்சு திணறல் வராது, சுவாசம் நல்லா இருக்கும். அப்போ அந்த சக்கரத்தை நம்ம டெய்லி இயக்கும்போது தீனிப்பையினுடைய நோய்கள் குணமாகும். தீனிப்பையில் கேன்சர் கூட வரும், புண்ணாகும், அப்புறம் கேன்சர் வரும், அந்த நோய்கள் குணமாகும். அப்புறம் பயம், படபடபடன்னு வருது, மயக்கமாக இருக்கிறது, செத்துருமோன்னு ஒரு பயம், செத்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும், அந்த பயம் வராது. விசுத்தியை இயக்கும்போது தைராய்டு, ஞானம், மெய்ஞானம், மேல்மையான அறிவு உண்டாகும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல சிந்தனை நல்லா இருக்கும், விஞ்ஞானிகளுக்கும் சிந்தனை நல்லா இருக்கும். ஆர்கானிக் வந்துட்டோம்னா அதுக்கு மேலே இந்த ஒரு ஜானில் எல்லாமே அப்புறம் இயங்க ஆரம்பிச்சோம். இப்போ நம்முடைய வேதாத்ரி மகரிஷி சொன்னது என்னன்னு கேட்டால், அடிப்படையை ஸ்ட்ராங்காக போட்டுன்னு வந்தால் தான் நம்ம போய் கட்டடம் வலுவாக கட்ட முடியும், அடிப்படையை ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நவகரக தவம், நாடி சுத்தி, பிராணாயாமம், பஞ்சேந்திர தவம், அப்புறம் கோபத்தை எப்படி குறைப்பது, கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் படிப்படியாச்சுங்க. அதுபோல் வள்ளல் பெருமானுக்கு முதல்ல காட்சி கொடுத்தவர் முருகர். வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்தவர் யாரு? முருகர். வள்ளல் பெருமானுக்கு எங்கே காட்சி கொடுத்தார்? சென்னையில் கந்தக்கோட்டத்தில் தினமும் முருகனை வழிபட்டார். முருகன் கண்ணாடியிலே தோன்றி காட்சி கொடுத்தார். அது பேர் கண்ணாடி பயிற்சின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பயிற்சி செய்யணும். இந்த தவத்துக்கு வரவங்கெல்லாம் கண்ணாடி பயிற்சி அவசியம் செய்யணும். கண்ணாடி பயிற்சி செஞ்சால் நமக்கு அவ்வளோவும் அனுகூலம். அது மேலே போகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழி. அது தினமும் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் கண்ணாடி பயிற்சி பண்ணணும். கண்ணாடியில் பயிற்சி பண்ணும்போது வலது கண்ணால் நல்லா உத்து பார்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த சூட்சமத்தை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க, 110 பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த வலது கண்ணால் உத்து பார்க்கணும், கண்ணாடி பயிற்சி. இப்போ முருகப்பெருமான கண்ணாடியிலே அவருடைய உருவத்தை பார்த்து அருளை பெற்றவர் வள்ளல் பெருமான். அந்த கண்ணாடி பயிற்சியை வேதாத்ரி மகரிஷியின் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அதான் ஒரு பாட்டு போடுவோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மலை மேலே எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா திருத்தணி மலை மேலே எதிரொலிக்கும். அதான் அந்த காந்த சக்தி, அந்த காந்த அலைகள். திருச்செந்தூரிலே வேலாடும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்த பாட்டை நல்லா ஞானிகள் ஒரு சித்தரா இருப்பான்னு நினைக்கிறேன். இது சாதாரண பாட்டு கிடையாது. அந்த கடல் திருப்புகழ் பாடணும். திருச்செந்தூரில் வேலாடணும். திருச்செந்தூரில் ஆணவம், கண்மை, மாயன்னு சொல்லக்கூடிய 3 அரக்கர்களை நம் உடம்பிலே பற்றி கொண்டு வர தீய சக்திகளை அழிப்பது தான் சூரசம்காரம். ஆணவம், கண்மை, மாயன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த 3ஐயும் வெல்வது தான் சூரசம்காரம். வேல் என்பது அறிவு கொடுக்கிறது. வேல் வேல் பார்த்தீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்டது. மூளை, அந்த வேலை வணங்குறவங்களுக்கு மூளை வளர்ச்சி அடையுன்னு சொல்லுவாங்க, விஞ்ஞானம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அப்போ பாம்பன் சாமிக்கு காட்சி கொடுத்தவர் முருகப்பெருமான். ஈசனுக்கே ஞான உபதேசம் பண்ணவர். ஈசனுக்கே ஞான உபதேசம் பண்ணார். அதான் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. இந்த அடியார்கள் சொல்ற
வினை தீர்க்கக்கூடிய முகம். ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த முருகனுடைய அவருடைய நெறியில் நாம் இருக்கணும். ஆறுமுகமான பொருளை நாணருள வேண்டும், ஆறுமுகமான பொருளை நாணருள வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. முருகனுக்கு மட்டும்தான் பெருமாள்னு வரும், வள்ளல் பெருமானுக்கும் பெருமான் பேர். அப்போ இந்த வள்ளல் பெருமான் முருகப்பெருமானோட காட்சி பெற்றார், முருகனை தான் வழிபட்டார், முருகன் தான் காட்சி கொடுத்தார். பாம்பன் சாமிகளுக்கும் காட்சி கொடுத்தார் முருகன். பழனியிலே போகருக்கு காட்சி கொடுத்தார், பழனியிலே சிவானந்த பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்தார். வேதாத்திரி மகரிஷிக்கு வள்ளல் பெருமான் காட்சி கொடுத்தார், வேதாத்திரி மகரிஷிக்கு வள்ளல் பெருமான் காட்சி கொடுத்தார். அதனால இதை நாம் நன்கு உணர்ந்து இந்த வாசியை பழகினால் இறைவனை நேசிக்கலாம். வாசி வாசி என்று உரைத்தாய் வெண்ணிலாவே, வாசி வாசி என்று உரைத்தாய் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே. வள்ளல் பெருமான் சொல்ற வாசியை நீ வாசிக்கும் போது தான், இந்த காற்றை இழுத்து 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 நீ வாசிக்கும் போது தான் உன்னுடைய ஆணவம் கண்மை மாயம் மறைந்து உனக்கு மூளையினுடைய அந்த இதழ்கள் மலர செய்கிறது. மடலலா மூளை வளர்ந்திட, அந்த தாமரை மாதிரி இதழ்கள் மாதிரி இப்போ சுருங்கி இருக்கக்கூடிய மூளை விரிய அடையணும். இப்போ ஞானம் பிறந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை பின்பற்றி இந்த சித்தர்கள் என்னென்ன செஞ்சாங்க. முருகர் ஒரு சித்தர் தான், அவர் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறார். ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாள். ஏன்னா ஆதினா அதுக்கு முடிவே கிடையாது. ஆதினா அதுக்கு முடிவே கிடையாது, ஆரம்பத்துக்கு முன்னாடின்றாங்க, அது ஆதி. இப்போ முருகன் என்ன சொல்றாங்க, ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அப்போ கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, கூறும் அடியார்களுடைய வினை தீர்க்கக்கூடிய அந்த பச்சேச்சர மந்திரத்தை சொன்னாலும் சரியாகும். இது ஒரு சூட்சகமா எல்லாருமே சொல்லாத விட்டுட்டாங்க. எல்லா சித்தர்களும் இதை வழிபட்டு இருக்காங்க முருகப்பெருமான. ஏன்னா தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் எங்க சாமி மலையில். அதில் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நீங்களும் இதை பின்பற்றி இறைநிலை அடைவோம், வாசியை நேசிப்போம், இறைவனோடு ஒன்று கலப்போம், சீவகாந்த சக்தியை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.